Yes, schedule 1, part 1. Part 1 of the first schedule of third accounts at 1949, exactly in style of expected in CA final examinations. Professional ethics தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ கிளாஸ் 8 நம்ம பார்க்க போறோம். Accepting audit without communicate with previous auditor அப்படின்றத நம்ம பார்க்க. A chartered account in practice is deemed to be misconduct. Or the practice, chartered account in practice shall be deemed to be guilty of professional misconduct if he accepts position as auditor previously held by another chartered accountant or certified auditor without first communicating with him in writing. Communication in writing is mandatory. எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல வருது இல்லையா? The object is to maintain professional courtesy. அதாவது ப்ரொஃபஷனுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? ப்ரீவியஸ் ஆடிட்டர் நம்ம கேட்கல என்ன தப்பு? To know whether there are professional reasons for not accepting the appointment to protect public interest. ஏன் வந்து நீங்க இந்த ஆடிட்டு அக்செப்ட் பண்ணிக்காம என்ன கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வேற ஒன்றும் கிடையாது. அப்போ ஐசிஐ பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் மஸ்ட் பி பிஃபோர் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆடிட். நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்கக்கூடாது, அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னால் கேட்கணும், நாட் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட். கம்யூனிகேஷன் மஸ்ட் பி இன் ரைட்டிங் ஒன்லி, தட் இஸ் ஆல்சோ ப்ரூஃப் இல்லையா? டெலிஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஓரல் டிஸ்கஷன் இஸ் நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்செப்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டராக கொடுக்கணும், அது ஆர்பிஐடியே கொடுக்கணும், ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேண்ட் டெலிவரி வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ, ஓகே. கொரியர் ஹேவிங் ப்ரூஃப், இதெல்லாம் வந்து நீங்கள் அக்செப்டன்சஸ் எடுத்துக்க முடியும், அவர்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணீங்கன்றதுக்கு ஒரு உதாரணம். ஈவன் இஃப் தி ப்ரீவியஸ் ஆடிட்டர் ஹேஸ் நாட் ரிப்ளைட், the new auditor can accept only after providing that communication was properly sent. ஈவன் அவர்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் வரல ப்ரீவியஸ் ஆடிட்டர் இருந்து, பட் நீங்கள் வந்து கரெக்டாக ஆர்பிஐடி அனுப்பிச்சிட்டிங்க, இல்லை ஏதோ ஒரு இந்த மேலே சொன்ன 4 விஷயம் ஆர்பிஐடியோ அல்லது ஹேண்ட் டெலிவரியோ அல்லது அக்னாலஜ்மெண்ட் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை அனுப்பிச்சிட்டிங்க, போஸ்ட் குரியர் மூலமாக ஒரு அக்னாலஜ்மெண்ட் வச்சுக்கிறீங்க கையில், பட் யூ ஹேவ் சென்ட் இட், பட் ஆப்போசிட் ஆடிட்டர், தட் இஸ் ப்ரீவியஸ் ஆடிட்டர்ஸ் வில் நாட் கிவ் எனி ரிப்ளை டு யூ, ஸோ இட் டஸ் நாட் மீன் டு is professional misconduct because you have sent it and they have actually they have to reply, but it is not means I don't care about it. Communication at every level. Examples: statutory auditor changing. New statutory auditor must communicate with the previous statutory auditor. New internal auditor must communicate with the previous internal auditor. அண்ட் பிரான்ச் ஆடிட்டர் சேஞ்ச், நியூ பிரான்ச் ஆடிட்டர் கம்யூனிகேட் வித் ப்ரீவியஸ் ஆடிட்டர். ஸோ இது வந்து ஒரு விஷயத்துக்காக மட்டும் கிடையாது, எல்லா டைம்லையும் அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக போயிருக்கணும் அப்படின்றது முக்கியம். ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் இருந்தாலும் சரி, இன்டர்னல் ஆடிட்டர் இருந்தாலும் சரி, அல்லது பிரான்ச் ஆடிட்டர் சேஞ்சிங் இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் வித் ப்ரீவியஸ் ஆடிட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏபிசி லிமிடெட் ரிமூவ்ஸ் மிஸ்டர் எக்ஸ் அட் அப்பாயிண்ட்ஸ் மிஸ்டர் ஒய். மிஸ்டர் ஒய் immediately accepts without writing to Mr. X. So it is professional misconduct under class 8. ICA keywords என்ன சொல்றோம்னா communicate in writing, previous auditor, professional courtesy, parallel communications before acceptance. இந்த keywords நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும் எக்ஸாம்பிள். லா கேஸ்ல பாருங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஐசிஐஏ வெர்சஸ் எஸ் கணேசன் ஃபேக்ட்ஸ் என்ன சொல்றாங்க, சிஏ அக்செப்டட் audit assignment without communicating writing with the previous auditor held, he violated class 8. Reason: communication is compulsory irrespective of whether previous auditor replies or not. Exam conclusion: professional misconduct under section 18 under class 8. அப்ப இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வாய்மொழியில போதாது, ஆர்பிஐடியோ அல்லது அக்னாலஜ்மெண்ட் உள்ள கடிதம் அனுப்பணும், அதுக்கு பதில் தரவில்லை என்றாலும் கம்யூனிகேஷன் இருப்பது நிரூபிக்க வேண்டும். கிளாஸ் 9 accepting company audit without ensuring legal requirements. ICA languages சொல்றாங்க, a chartered accountant in practice shall be guilty of professional misconduct if he accepts appointment of auditor without first ascertaining whether the requirement of the Companies Act related to such appointment have been duly complied with. அப்ப நீங்க ஒரு ஆடிட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் லீகல் ரெக்யர்மெண்ட்ஸை செக் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி பண்ணல அப்படின்னும் போது இது வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் தான் ஆகும். வாட் ஷுட் ஆடிட்டர் வெரிஃபை? தி ஆடிட்டர் should ensure appointment complies with section 139 140. appointment of auditor அல்லது
removal of resignation of auditor, one section 141 eligibility and disqualification of auditor, section 142 remunerations. Older notes may section 225 to previous companies act இருந்துச்சு, அது 1956 ஆக்ட்ல பட் அபாலிஷ் ஆயிடுச்சு. என்ன வேணாம், நீங்கள் புதுசே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் என்ஷூஸ் பண்ண என்னது, அப்பாயின்மெண்ட் செக்ஷன் 139 அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் இருக்குதா, செக்ஷன் 140 ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர் இருக்குதா, செக்ஷன் 141 எலிஜிபிலிட்டி அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஆடிட்டர் இருக்குதா, அடுத்து 142 அவருடைய ரெமுனரேஷன் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குதா இந்த செக்ஷன் மூலமாக. அப்போ ஆடிட்டர் ஷுட் வெரிஃபை தீஸ் important sections before appointing, before accepting company audit. அதான் சொல்றாங்க, chartered accountant practices shall be guilty of professional misconduct if he accept appointment as auditor of company without first ascertaining whether the requirements of the company's act related to such appointment have been duly complied with இல்லையா அப்படின்றது பார்த்துக்கணும். ஸோ அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஆடிட்டர் should not become party to an illegal appointment. அப்போ நீங்கள் வந்து அந்த பார்ட்டிஸ்க்கு வந்து இல்லீகல் அப்பாயின்மெண்ட்டாக போயிடாதீங்க அப்படின்னு முதல்ல செக் பண்ணுங்கன்றாங்க. அப்போ கம்பெனி அப்பாயிண்ட்ஸ் ஆடிட்டர் without passing the required board resolutions or shareholder resolutions, auditor accepts immediately. அப்போ ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் ஆயிரும். அப்போ ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் முன்னால முதல்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஆடிட்டர் இஸ் டிஸ்குவாலிஃபைட் அண்டர் செக்ஷன் 141 because he holds prohibited securities, still accepts audit. That is called professional misconduct. ICA keywords: ascertain legality, companies act compliance, valid appointment, eligibility, disqualification, case law, Council of ICAI versus SK Gupta. ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட்டர் அக்செப்டட் அப்பாயின்மெண்ட் வித்தவுட் வெரிஃபையிங் லீகல் கம்ப்ளைன்சஸ் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ என்ன அந்த கேஸ்னா, auditor accepting appointment without verifying whether legal requirements of companies act complied with it or not. So held it is professional misconduct னு சொல்றாங்க. This is professional misconduct. Reason: auditor has duty to verify legality before acceptance. தமிழ் என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனி ஆடிட்டராக நியமிப்பதற்கு முன் சிஏ கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் சட்டப்படி உள்ளதா, செக்ஷன் 139 பின்பற்றப்பட்டதா, டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லையா, ரெமுனேஷன் சரியா, இவற்றை சரிபார்க்க வேண்டும். இது சரிபார்க்காமல் ஆடிட்டேட்டா அது ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் 10 பொறுத்த வரைக்கும் கண்டிஞ்சன்ட் ஃபீஸ் ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீஸ். ஐசிஐ லாங்குவேஜில் நம்ம சொல்ல போனால், சார்ட்டர்டு அக்கௌண்டன்ட் ஷெல் பி கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் if he charges, offers to charges or accepts or offers to accepts fee based on percentage of profit or contingent upon findings or results of employment, except where permitted under regulations. Meaning of contingent fees: fee depend upon successes. If tax demand is deleted, pay me 10% is misconduct. If bank loan sanctioned, pay me 2 lakh. If company earns profit, I charge 5%. All are contingent fees. This is called professional misconduct. அப்போ கண்டிஞ்சன்ட் ஃபீஸ் அப்படின்றா டிபெண்ட் அப்பான் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ சார்ட் அக்கௌண்ட் வந்து செல்பி கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்னு சொல்கிறாங்க. என்னன்னா, இஃப் ஹி சார்ஜஸ், ஆஃபர்ஸ் டு சார்ஜஸ் ஆர் அக்செப்ட் ஆர் ஆஃபர்ஸ் டு அக்செப்ட் based on percentage of profit or contingent upon findings or result of employment, except whether permitted under the regulations. ரெகுலேஷன்ஸில் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா சரியில்லை அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி கண்டிஞ்சன்ட், இந்த கேஸில் ஜெயிச்சா எனக்கு இந்த பணம் கொடுங்க, உங்களோட கம்பெனி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இவ்வளோ பணம் கொடுங்க, பேங்க் லோன் சாங்ஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. வாட் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்? எக்ஸாம்பிள், நெட் ப்ராஃபிட் 2 crore, சிஏ சார்ஜஸ் 5% ஆஃப் நெட் ப்ராஃபிட் 10 lakhs. ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் தான் சொல்ல முடியும். எக்ஸ்பெக்டட் ரிலீஃப்: சப்போஸ் tax demand 1 crore, CA says my fees is 20% of tax relief. அப்போ tax demand 1 crore, CA சொல்றாரு எனக்கு 20% கொடுத்தா நான் tax relief பண்ணி கொடுத்தா. If appeal succeeds, relief 80 lakhs, fee 60. This is also considered as a professional misconduct. This is specially prohibited. Fee not treated as a contingent. If fee is fixed by court, government, statutory authority, it is permitted, not a problem. Regulations 130, 192 exceptions, CRV memo expansion. These are permitted. Cooperative society fees based on paid up capital, working capital, gross income, net income, profit. இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
Receiver, liquidator. Fees based on percentage of realization or disbursement. Valuer. Fees based on value of property valued. Other permitted cases. Management consultancy fees based on findings. Fundraising, percentage of funds raised, debt recovery, percentage of debt recovered, cost optimization, percentage of debt derived, any other services as decided by the ICA councils. So income tax appeal says if I win appeal, give me 15%. It is called proportional misconduct. Another example is receiver appointed by court, fee 12% of amount released permitted. So what are the keywords? Contingent fees, percentage of findings, profit, findings, results of employment, regulations 192 and exceptions. These are all very important for case law. We will meet again. Okay.